அன்புள்ள தேவ ஜனமே, உங்களை ஒருத்தரும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் நம்புகிறேன் இந்த நாள் நீங்க எல்லாம் அருமையா இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் என்னுடைய செய்தி செஃபனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். அந்த வசனத்துல பார்க்கும்போது, the Lord has taken away your punishments, he has turned back your enemies, the Lord the King of Israel is with you, never again will you fear any harm. இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார், அவருடைய தழும்பால நாம் சுகமாய் இருக்கிறோம். தேவ ஜனமே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆக்கினைகள் பிசாசானவன் எதெல்லாத்தையும் முடிந்த தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையில போட்டானோ எல்லாவற்றும் கர்த்தர் இயேசு அந்த கல்வாரி சிலுவையில சுமந்தார். தேவ ஜனமே, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வர வேண்டும்? பாருங்க, முதலாவது காரியத்தை பார்க்கும்போது மனுஷ குலத்தை ரட்சித்து மறு ஜீவனை கொடுக்க இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். எஸ், ஐ எம் a failure, என்னால முன்னே போக முடியாது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நன்மையை நான் காண முடியாது, முடிந்ததென்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய ஆக்கினைகள் எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொண்டேன், நான் சுமந்து கொண்டேன். I have taken every sorrow of yours, every burden of yours I have carried என்று சொல்கிறார். Today I want to tell you why you are worried. ஏன் நீங்கள் கவலையா இருக்கிறீங்க, வேதனையில இருக்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறார், உன் ஆக்கினைகளை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு நான் புதிய ஜீவனையும் புதிய வாழ்க்கையும் புதிய சுகத்தை நான் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ ஜனமே, மனிதன் இந்த பூமியில வாழும்போது உபத்திரங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உண்டுதான். ஆனா அந்த உபத்திரம் பிரச்சனைகள் என்று கர்த்தர் விடுவிக்க அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வை, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். தேவ ஜனமே, யார் மேல நீங்க சார்ந்து இருக்கிறீங்க? Why don't you put your hope and trust in God? Today Satan would have come and told you on your ears, would have put seed of wrong seed in your heart. He would have told you, you are a failure, you are no good, it's all over. But I want to tell you, the word of God says, the Lord has taken away our punishments. Hallelujah. நம்முடைய ஆக்கினைகளை கர்த்தர் எல்லாவற்றையும் சுமந்து, and he has turned back your enemies. Hallelujah. சத்ருவின் தலையை ஆண்டவர் நசுக்கி இருக்கிறார். Hallelujah. நமக்கு இருக்கிற enemy ஒரே ஒருத்தர், நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு அல்ல, நம்முடைய குடும்பம் அல்ல, ஆனால் நம்முடைய எதிரி வந்து பிசாசானவன். அவனை கர்த்தர் நசுக்குவார். Hallelujah. அவன் தலையை தூக்காதபடி கர்த்தர் நசுக்குவார். எப்ப தெரியுங்களா? நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது. Stand firm in faith, my friend. I want to tell you, people have faith but they are not bringing into action. நீங்க விசுவாசத்தை செயல்ல எடுத்துக்கொண்டு வர வேண்டும். நீங்க செயல்ல எடுத்துக்கொண்டு வந்தால் நிச்சயமாய் சொல்கிறேன், அது உங்க வாழ்க்கையில ஜெயத்தை தரும். தேவ ஜனமே, ஏன்னா வேதம் சொல்றது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. பவுல் ஒரு இடத்துல செய்தி பேசிக்கொண்டே இருக்கிறார் லிஸ்ட்ராவில. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது அவனுடைய கைகள் அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கு? இட் இஸ் paralyzed. ஆனால் அந்த வார்த்தையை கேட்கும் போதே அவன் அந்த விசுவாசத்துல அவனுக்கு சுகம் பெறுது. ஹalleluya. Because he heard the word of God. Hallelujah. அந்த வார்த்தை கேட்டோனே பவுல் சொல்றாரு, be healed ன்னு சொன்னனே இமிடியேட்டா அவனுடைய கைகள் அப்படியே ஸ்ட்ரைட் ஆகி விட்டது. ஹalleluya. ஏன்? அவன் அந்த வார்த்தையை என்ன பண்ணா? அக்செப்ட் பண்ணா. அந்த வார்த்தை மேல அவன் நம்பினா. ஹalleluya. தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் வார்த்தையை கேட்கிறீங்க, ஆனால் அந்த வார்த்தையில நீங்க விசுவாசத்தை வைக்கிறீங்களா? More important, my friend, is that not only listening to the word of God, but you need to have faith in the word of God, because when you have faith, faith comes into action. Hallelujah. So today I would like to tell every viewer watching me, my friend, bring your faith into action so that God will do a miracle in your life. Hallelujah. இது ஒரு ரேமா வேர்ட் உங்களுக்கு. ஏன்னா அநேக பேருக்கு விசுவாசம் இருக்கு, அதை செயல்ல எடுத்துக்கொண்டு வருதில்லை. அப்ப நம்ம செயல்ல எடுத்துக்கொண்டு வரும்போது பிசாசானவனை நாம் வெட்கத்துல போடுகிறோம். அவன் நோய் கொடுக்கிறான், ஆனா அந்த நோயை மீறி நாம் ஜெபிக்கிறோம். ஹalleluya. அதுதான் விசுவாசம். அவன் சோர்வை கொடுக்கிறான், ஆனா அந்த சோர்வை பார்த்து சொல்லுறோம், சோர்வே நீ என்னை மேற்கொள்ள முடியாது, ஏன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஹalleluya. குடும்பத்துல பிரிவினை எடுத்துட்டு வரான். He will show somebody and he will say this person is bad, இந்த person is
wrong, he will try to pop up stories and he will create stories of people. Don't take it, my friend. Today I would love to tell each and every one of you, listen to the voice of God. உங்களுக்கு ஒருவருக்கும் பகத்தறிவின் ஆவி தேவை. You need the power of discernment. Hallelujah. When you have the power of discernment, you can discern things. You will not come to a conclusion because of listening to somebody else, but God will guide you. Hallelujah. Today enemy has become so subtle. இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, confusion, doubt, anxiety, fear. Who has brought this? Satan has brought it. My friend, today give a full stop to it and say, my God is the head of my house. Hallelujah. கர்த்தர் தான் என் வீட்டுக்கு தலைவர், அவர் தான் என் வீட்டுக்கு பாஸா இருக்கிறார் என்று நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஹalleluya. பவுல் பேசிக் கொண்டிருந்தார், ஆனால் அந்த மனிதனோ வார்த்தையை கேட்டு விசுவாசித்தான். அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில கிரியப்பட்டு அவன் சுகத்தை பெற்றான். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த செய்தி கேட்கும் போது I want you to believe that Jesus has already healed you. Hallelujah. Because the word of God says we need to walk by faith and not by sight. We should not see and believe, but yet we should believe that our God has done all things. Hallelujah. Let's go back to that word. And the வசனம் சொல்லுது, the Lord, the King of Israel is with you. Never again will you fear any harm. Hallelujah. What a wonderful word is this. I just love this verse. The Lord, the King of Israel. Hallelujah. இஸ்ரவேலின் ராஜா என்னோடு இருக்கிறார். It means Emmanuel is with us. Hallelujah. How many of you believe? Come on, lift your hands wherever you are. Hallelujah. Do you believe it? Yes. If God is there with me, everything will be all right. Hallelujah. நீங்க சொல்லலாம், இன்னும் எவ்வளவு நாள் உபத்திரம் பாஸ்டர், நீங்க சொல்லினே இருக்கிறீங்க பிரதர், everything will be all right, but nothing is coming. I want to tell you, hold on to your faith. Something new is going to come. Hallelujah. Only one thing I believe, the more we are oppressed, the more that God is going to bless us. Hallelujah. More people are trying to stamp us, the higher we are going to rise up. Hallelujah. கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. பேதுரு பாருங்க, அந்த இடத்துல அவர் தவறு செய்தார்னா அந்த இடத்துல இயேசுவை டினை பண்ணார். ஆனா அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு, நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசிட்டேனே, ஆண்டவரை டினை பண்ணிட்டேன் என்று அவர் கதறி அழுகிறார். ஆனால் கர்த்தர் அவர் திரும்ப என்ன பண்ணாரு? அக்செப்ட் பண்ணார் பேதுருவை. இன்னைக்கு நான் சொல்றேன், when you cry bitterly to God and when you come before God with surrender and say, Lord, forgive me for all my sin, I want to tell you, God will use you back once again. Peter was used in a mighty scale. Hallelujah. அவருடைய நிழல் படும்போதே அற்புதங்கள் நடந்தது. தேவஜனமே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும். எப்போ தெரியுங்களா? நீங்க கர்த்தருக்கு அர்ப்பணித்து வரும்போது, ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, ஆண்டவரே நான் நம்புகிறேன், ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். ஹalleluya. இந்த நியூ ஹோப் தொலைக்காட்சி நீங்க பார்க்கும்போது நீங்க விசுவாசிக்கிறீங்க, நீங்க சொல்லணும், yes, I have a new hope in life. Hallelujah. My God is going to do all things. Hallelujah. So remember, Emmanuel is with us. Hallelujah. Emmanuel நம்மோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்லுது, never again will you fear any harm. Hallelujah. Why fear? Fear is from Satan. Hallelujah. வசனம் சொல்லுது, 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, 2 Timothy verse 1:7 says, the Lord is not given us the spirit of fear, but of power and boldness and self-control. Hallelujah. Appo, why we should fear of the situation which is going through us? Economically, our situation is in crisis. We can see sicknesses attacking. People are talking about the third wave. I want to tell you, in spite of all these chaoses which is going through, remember, Jesus is still alive and He is at His business. He will protect us. He will shield us. He will guide us. He will lead us through, my friend. Don't worry. No matter what happens, still our God is able to deliver us. Hallelujah. The disciples were there in that boat. The boat was going left and right. It was about to sink, and the disciples got up. They ran to Jesus. ஆண்டவர்ட்ட போய் சொன்னாங்க, ஆண்டவரே நீ என்னப்பா நல்லா தூங்கி நிற்கிறீர் என்று. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல தூங்கி நிற்கல. அவருக்கு எல்லாம் தெரியும். தேவஜனமே, சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் தூங்கி கொண்டிருக்கிறார் என்று. I want to tell you, no, the Lord, the Bible says He never sleeps or He never slumbers. He knows everything what we are going through, my friend.
immediately எழும்பி அந்த காற்றையும் புயலும் அகற்றுகிறார். அப்பொழுது ஹalleluya he commands the wind and the storm. அப்பொழுதே அது நிக்குது. ஹalleluya தேவஜனமே அப்பொழுது கேட்கிறாரு, எங்கப்பா போச்சு உங்களுடைய விசுவாசம் என்று. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னுடைய படகுல இயேசு இருக்கிறாரா? Is Jesus there in your boat, my friend? Hallelujah. If Jesus is there in your boat, no matter what storm you are going through, it will be all right. Hallelujah. Prophetically I am speaking to somebody today. I want to tell you, if Christ is in your boat, everything will be all right. Hallelujah. இயேசு உன் படகுல இருந்தார்னா சகலமும் ஜெயமாய் மாறும். Hallelujah. அதனால எனக்கு பயம் இல்ல, எனக்கு வேதனை இல்ல. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போறார். The Lord is going to fulfill the purpose for me. Hallelujah. Believe it, my friend. I want to tell you, just proclaim the word of God and say everything is going to be all right. Hallelujah. எல்லாம் என் வாழ்க்கையில ஜெயமாய் மாறப்போகுது. Hallelujah. எல்லாமே மாறப்போகுது. Hallelujah. என் சூழ்நிலை மாறப்போகுது, என் குடும்ப பிரச்சனை மாறப்போகுது, சகலத்திலும் நான் வெற்றியை காண போகிறேன். I'm going to see the victory of God and the blessings of God in my life. Hallelujah. My friend, today in this time of hopeless situation, remember Jesus is our hope. Hallelujah. He says, I will turn everything into joy. Hallelujah. And the word of God says so beautifully in Isaiah 60 verse 20. I would like to show that verse and conclude with prayer. ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். Your sun will never set again, and your moon will want no more. The Lord will be your everlasting light, and the days of sorrow will end. Hallelujah. Today, my friend, the Lord says, your sun will never set again, and your moon will want no more. The Lord will be your everlasting light. கர்த்தர் தாமே உனக்கு ஒளியாய் இருந்து, கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்தது. ஹalleluya. தேவ ஜனமே, ஒரு புதிய ஆரம்பம். வேதனையின் மத்தியிலும் ஒரு புதிய ஆரம்பம், கண்ணீரின் மத்தியிலும் ஒரு புதிய ஆரம்பம். என்ன தெரியுங்களா? என் துக்க நாட்கள் முடிந்தது. என் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹalleluya. நான் எழும்பி திரும்ப வரப்போகிறேன். கழுகு சூரியனை பார்த்து இப்படி பறக்க போகுது, அதே போல நானும் எழும்பி பறக்க போகிறேன். ஹalleluya. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்க சொல்ல வேண்டும், என் கண்ணீரின் நாட்கள் முடிந்தது. எனக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகும். கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், அதிசயங்களை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You need to believe that my God will do something beautiful. Hallelujah. Always one sister used to call me and tell me, brother, I don't have a child. Will I be conceived? Will God bless me? அந்த சகோதரிக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், believe the Lord is going to bless you. Her husband used to cry, she used to cry, her mother used to cry. I told her, trust in the Lord is going to bless you. I just got a call yesterday. She said, Pastor, now I'm 6 months carrying and the Lord has done a miracle in my life. Hallelujah. இன்றைக்கு நான் சொல்கிறேன், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Our God is still doing miracles, my friend. Even in your life, He will do a miracle. All you need is to believe in the Lord Jesus. Trust in Him. Hallelujah. I want to tell you, when you trust in the Lord, when you have the confidence in God, God will give you the victory, my friend. Hallelujah. No matter 1,000 may come against you, 10,000, hallelujah, still the Lord is there. The army of Saul, 3,000 people came against David. ஒரே ஒரு தாவீதுக்கு விரோதமாக 3,000 சோல்ஜர்ஸ் வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் தாவீதுக்கு வெற்றியை தந்தார். ஹalleluya. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது பல ஆயிரம் எழும்பி வந்தாலும் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தரப்போகிறார். ஹalleluya. I want to conclude with that beautiful verse with 60 verse 20. It says, and your days of sorrow is coming to an end today. Hallelujah. Today, on this beautiful day, God is going to give a hint. Hallelujah. Do you believe that God is going to give a new beginning in your life? I'm going to pray for you, my friend. No matter what situation you're going through, no matter what darkest hours you're going through, I want to tell you, even in the darkest hours of your life, Jesus is your light. Hallelujah. My friend, in every program of mine, நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதி சீக்கிரத்தில் என் இயேசு வரப்போகிறார். Surrender your life to Jesus. One life, never it's going to come back. I want to tell you,
The ones who had food with you are today not with you. The ones who played with you are not there with you. The ones who lifted you up are not there with you. The ones who spoke bad about you are also not there with you. One thing, my friend, life is a journey. We see so much of destructions going through, but I want to tell you, in the end of the journey of our life, there is two places we go after our death. If we believe the Lord Jesus and live for Him, we will go to the eternity to be with Him. But if we don't believe in the Lord Jesus, we will go to that pit of fire. My friend, I don't want one soul to go into that place. This is a wonderful time. Why don't you give your life to Jesus? If you're caught up with addiction, if jealousy, pride, ego, unwanted things have surrounded you and it is pulling you, my friend, today give your life to Jesus. Shall we close our eyes? Look towards this television. Right at this moment, stretch forth your hands towards this television. Repeat this prayer after me. என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்க. Father, in the name of Jesus, forgive me, Lord. From all my sins, Lord, knowingly and unknowingly, I have sinned against Thee, O Father. Forgive me. Wash me with your blood. Come into my heart, Father God. I give my body, my soul, my spirit into your hands and care, Jesus, O Father. From this very day, I will live for you. Thank you for forgiving me. In Jesus' name I pray. Amen and amen. My friend, as you have given your life to Jesus, heaven is rejoicing. Right at this moment, I'm going to pray for you. Do you believe that Jesus will heal you? My friend, I strongly believe. Shall we look to God in prayer? Father, in the name of Jesus, I pray for all the viewers who are watching me right at this moment. Let your healing power flow in them, oh Father. Lord, heal them, deliver them, set them free from every sickness, from every infirmity, from every struggle, from every financial problems. Lord, in the mighty name of Jesus, ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய அற்புதத்தின் வல்லமையும் சுகத்தின் கரம் தொடுவதாக ஒருவர் தெரியும். ஆண்டவரே, எல்லா நோய்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டெரித்து போடுகிறேன். In the mighty name of Jesus, if you're not able to walk, rise up and walk in Jesus' name. In the mighty name of Jesus, whatever is your problem in your body, put your hands in that place. Just believe right now the healing power of Jesus. By His stripes, you are healed, my friend. In the name of Jesus, by the mighty power of Jesus, be thou be healed, I said in Jesus' name. Thank you for healing each and every one, oh Father. Bless them, Lord, from every fear, anxiety, pain, from every evil attack. பொல்லாத துஷ்ட ஆவிகள், பேடி சூழ்நிலைகள், மாந்திரிக செயல்கள் சுட்டெரிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ரத்த கொட்டைகளை மறுத்துக்கொள்ளுங்க. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை தாங்க. கேசும் கச்சேரியும் பிரச்சனையோடு இருக்க ஒருவரையும் ஆண்டவரே அதிலிருந்து விடுவித்து காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன புகழ் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 God bless you, my dear friends. May God be with you. Have a wonderful and a blessed day. For the details, contact Hope for the Lost Ministries at www.hopeforthelostministries.org. You can contact us on 8884049111 or 9742004719. You can send your prayer request to hopeforthelost.in@gmail.com. If you like to support our ministry, send your kind offerings to State Bank of India, account number 641295856191. God bless you.